உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய் பெயர்ச்சி. என்னென்னா, அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கு உச்சம் பெற போகிறார். ஸோ அற்புதமான இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் 4 ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 2024 வரைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மகத்துவமான செவ்வாய் பயிற்சி. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த அற்புதமான செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன நீங்கள் காஷனாக இருக்கணும், காஷனாக இருக்கணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும், நல்லா இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பொற்காலங்க. எக்கச்சக்கமான பொற்காலம். பொற்காலம்ன்றதே சூப்பரான வார்த்தை, அதில் எக்கச்சக்கமான பொற்காலம். அடேங்கப்பா. சரி, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, கடகராசிக்கு 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் செவ்வாய். அந்த 5-10க்கு அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறார். அடேங்கப்பா. எல்லாரையும் விட உங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஏன் தெரியுமா? நிறைய கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கடகராசியில் சொல்கிறது என்னென்னா, மேடம் மறந்துடுது மேடம், அப்படியே ஸ்டக் ஆகிடுறேன், நான் டேட்டெல்லாம் மாற்றி போடுறேன், என்னமோ புரியல மேடம், என்னென்னமோ நடக்குது, ஸோ ரொம்ப பிளர்ராக இருக்குது, மனசே சரியில்லை அப்படின்றதெல்லாம் சொன்னீங்களே. உங்களுக்கெல்லாம் இந்த 40 நாட்கள் பிரமாதமான சேஞ்சஸ், எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட். சார், எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி சார், இந்த செவ்வாய் ஒன்று மட்டும் நல்லா இருந்தால் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெற்றி, தளபதி, இதை விட வேறு என்ன வேணும்? அப்போ ஆட்டோமேட்டிக்கான சக்ஸஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் இல்லை, உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. அந்த காலகட்டம் வரைக்குமே இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் இப்போ ஃபவுண்டேஷன் ஆகிடும். அப்போ நிறைய வெற்றி வாகை சொல்வீங்க. இது 7ல் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது உங்களுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்கும்போது, இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சிக யோகத்துக்கு வந்துடும். ருச்சிக யோகம் அப்படின்னா என்னென்னா, பல மடங்கு வெற்றி. தளபதினால தான் போர் வெற்றி அடைஞ்சிது. சூப்பர், தளபதிக்கு எல்லாம் பேரும் புகழும் அப்படின்னு எப்படி ஒரு அரசவையில் இருக்குமோ அப்படி இருக்கும் சார். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, பெண்மகள், ஆண்மகன், குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க கடக ராசி கடக லக்னத்தில் இருந்தாங்கன்னா இது பெரும் லெவலில் வெற்றி. உங்களுக்கே தெரியாது, என்னடா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ அலர்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, எந்த ஒரு விஷயத்தில், பணத்தில் சரி, ஆஃபீஸில் சரி, பிஸ்னஸில் சரி அப்படின்னு அப்லிஃப்ட்மெண்ட் வந்தாலும் அங்கே குடும்பம், மனைவி, குழந்தைகள் அப்படின்ற இடத்துல தானே உண்மையான சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குடும்பத்தோடு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். வேறு என்ன வேணும்? கடகராசி கடகலக்ன அன்பர்களே, உங்களை உங்கள் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப சூப்பராக உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாலும், பாவம்ப்பா என்னமோ அவருக்கு டென்ஷன் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டக்கு டக்குன்னு எல்லா நெகட்டிவிட்டியும் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட அப்லிஃப்ட்மெண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம், லவ், ரிலேஷன்ஷிப், இப்போ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ப்ளீஸ் 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 இந்த டைத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா மறக்க முடியாத அப்லிஃப்ட்மெண்ட் இந்த 40 டேஸில் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். உங்களால் கிடைக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர்னால் கிடைக்கும், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்னால் கிடைக்கும், உங்கள் கூட இருக்கிறவங்களால கிடைக்கும், நட்பு பெருகும். நான் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆசைகளை உங்கள் குழந்தைங்க
நிறைவேற்றுவாங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னாலும் உங்கள் குழந்தை வரவே இல்லையே, உங்கள் பையன் வரவே இல்லையே, பொண்ணு பேசவே இல்லையே, அவங்க பிஸியாக அவங்க லைஃப்லேயே இருக்காங்களே அப்படின்ற மனக்கவலையெல்லாம் போய் அவங்களுக்கு உங்களை பற்றி ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் வரும்போது உங்களோட கூடி குழாவி உறவாடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் ஏற்படும், புரிதல் ஏற்படும். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ, இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான 40 நாட்கள். ஸோ அதை நீங்கள் முன்னிறுத்தி அதுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு சூப்பரான, நீங்கள் கொஞ்சமாக முயற்சி பண்ணாலே போகிறோம், அது பன்மடங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். 8ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் சரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கூட இந்த செவ்வாய் 7ல் இருக்கும்போது செவ்வாயும் சனியும் ஒரு மாதிரி தான். அப்போது அந்த சனியையும் கடந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு அவ்வளவு அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கும். அதுவும் இந்த வருஷத்தினுடைய இந்த 2024 வரக்கூடிய பிப்ரவரி 4 மார்ச் 14 வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டுக்கிரக அமைப்புமே ரொம்ப ரொம்ப அதீதமாக இருக்குது. இது செவ்வாய் பயிற்சியினுடைய முக்கிய பதிவுன்றதுனால அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் அடிஷ்னலாக கூட இருக்கிறதும் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி, உங்களுடைய லாபாதிபதி, அடேங்கப்பா இது லாபத்தினுடைய உச்சக்கட்டம். அதனால தான் நான் சொன்னேன் அபரிவிதமான பொற்காலம்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது கோச்சார பலன். இது இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய திசா புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும், ப்ளஸ்ஸாக இருந்தால் தானாக சூப்பராக இருக்கும், மைனஸாக இருக்கும் பட்சத்தில், சுமாராக இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் வந்து சூப்பராக ஜெயிச்சு வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திரன் மனசை தெளிவாக வச்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். திருப்பதிக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, லக்ஷ்மி நரசிம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, துளசி வச்சு அர்ச்சனை பண்ணுங்க, உக்ரம் வீரம் ஸ்லோகம் சொல்லுங்க அல்லது கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய திசா புத்தி நல்லா இல்லைன்னாலும் கோச்சாரம் இவ்வளவு சூப்பராக இருக்கிறதுனால பல விஷயங்கள் நீங்கள் ஜெயிச்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கடகராசி கடகலக்ன அன்பர்கள், இப்படிப்பட்ட ஒரு காலம் திரும்பி வருமா அப்படின்னு தெரியாது. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555